புகழேந்தி மறைந்ததால் விழுப்புரம் விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக அரசிதழ் வெளியீடு. தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் தெரிவித்த நிலையில் அரசிதழ் வெளியீடு. தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் களை கட்டுகிறது தேர்தல் பிரச்சாரம். கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பு. சேலத்தில் திமுக வேட்பாளர் செல்வ கணபதியை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம். திமுக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு ஆதரவு திரட்டினார். 10 ஆண்டுகளில் மோடி அரசு செய்த சாதனைகளை பட்டியலிட முடியுமா என சீமான் சவால். ஒருமுறை கூட பிரதமர் மோடி செய்தியாளர் சந்திப்பை நடத்தாதது ஏன் என்றும் கேள்வி. என்ன எழுதியிருந்தார் என்றால், நாட்டை காப்பாற்ற நீங்கள் ராணுவத்தில் தான் சேர வேண்டும் என்பது இல்லை. பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போடாமல் இருந்தாலே அதைவிட நாட்டை காப்பாற்றுவதற்கு சிறந்த சேவை இல்லை. எல்லோரும் உங்களை ஏமாற்ற நினைக்கிறார்கள். பசப்பு இனிப்பு வார்த்தைகளை சொல்லி உங்கள் பிள்ளைகள் அதிலிருந்து எல்லாவற்றையும் மாற்ற நினைக்கிறோம். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எதிர்க்கட்சிகள் ஊழல் கட்சி என்று சொல்லும் பிரதமர் மோடி நயினார் நாகேந்திரனிடம் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதற்கு பதில் சொல்வாரா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் டி. ராஜா கேள்வி. கரூரில் பிரதமர் மோடி முகமூடி அணிந்த சிறுவர்களை பிரச்சாரத்தில் பயன்படுத்தியதால் சர்ச்சை. தேர்தல் விதிகளை பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் மீறியதாக குற்றச்சாட்டு. இலங்கை தமிழர்களை குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் கொண்டுவர முடியாது. பாகிஸ்தான் இந்துக்களுடன் ஈழத் தமிழர்களை ஒப்பிட முடியாது என மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டம். மகாராஷ்டிராவில் மக்களவைத் தேர்தலுக்கான இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீடு இறுதியானது. காங்கிரஸ் 17 இடங்களில், சரத்பவார் பிரிவு 10 தொகுதிகளில் போட்டியிடும் நிலையில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா பிரிவு 21 இடங்களில் போட்டியென அறிவிப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.